இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் அவர்கிட்ட வந்து உம்முடைய வருகைக்கும் இந்த பூமியில் நடக்க போகிற விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சில அடையாளங்களை சொல்லுவார். என்னென்னா, அதில் ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறது, என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வந்து கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு, கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களை வஞ்சிப்பாங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்போது ஒரு கிறிஸ்தவனை ஒரு இஸ்லாமிய நபரோ ஒரு வேறு மதத்தில் இருக்கக்கூடிய நபரோ வந்து வஞ்சிக்க முடியுமா? இயேசு அங்கே தான் இருக்கிறார், வாங்க, இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற போதனை அப்படின்னு சொன்னால் நம்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவனை யார் வஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவன் என்கிற வேஷத்தில் வரக்கூடிய ஒரு நபர் தான் வஞ்சிக்க முடியும். அவர் பாஸ்டராக இருக்கலாம், ரெவரண்ட் அப்படிங்கிற பேரில் இருக்கலாம், அல்லது இன்னும் வேறு வேறு பட்டங்களை போட்டுக்கிட்டு கூட வந்து நிற்கலாம். இந்த பிரதர் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, யாருக்கு வேதமும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற திட்டங்களும் புரியலையோ, புரியாதவங்க புரியாத விஷயத்த தப்பாக தான் கைட் பண்ணுவாங்க. அப்போ அதை கேட்குற மக்கள் இடறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து முதல்ல உங்களுக்கு போதிக்கிற நபர்கள் உண்மையிலேயே அதை தெரிஞ்சிருக்கிறாங்களா, அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லுவார். இப்போ இது நமக்கு புரியணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு பவுல் தன்னுடைய ஊழியத்தை எப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே போய் வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவர் ஒவ்வொரு ஊருக்கும் பிரயாணம் பண்ணி போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தார். அவர் போய் எங்கேயாவது என்னுடைய ஊழியத்துக்கு நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினாரான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஆனால் அவர் காசு வாங்கி கஷ்டப்படக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் அப்படின்னு தான் வசனங்கள் இருக்குது. இவர் வாங்கி எங்கேயாவது ஒரு பில்டிங்கை கட்டினாரு, இவர் பணத்தை வாங்கி வாகனத்தை வாங்கினாரு, இவர் பணத்தை வாங்கி லக்ஸூரியஸாக இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு சாதாரண வீட்டையாவது கட்டினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. பவுலினுடைய கடைசி நாட்களில் அவர் இருந்தது ஒரு வாடகை வீட்டில். இது நீங்கள் அப்போஸ்தலர் கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா தெரியும். அப்போது இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போதும். இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கக்கூடிய போதகர்கள் உங்ககிட்ட பணத்தை கேட்டாங்க அப்படின்னா, காணிக்கையை கொடுங்க, தசமபாகத்தை கொடுங்க அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது போலியான ஊழியம், அவங்க உங்களை வஞ்சித்துருவாங்க அப்படின்னு. இதில் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, யாரும் இன்னொருத்தரை வஞ்சிக்கிறதை விட தன்னை தானே வஞ்சித்து கொள்ளக்கூடிய அந்த கஷ்டமான நிலைமை, தான் தன்னை வஞ்சித்திருக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாது, இதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு உண்மையான சத்தியம் தெரியல, வேதத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக போதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த போதகர்கள், நீங்கள் தான் கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, அப்போஸ்தலர்ல தேவன் தசமபாகம், காணிக்க, பழைய ஏற்பாட்டு மெத்தட் எல்லாத்தையும் நிறுத்திட்டார். புதிய பிரமாணத்தை இந்த புறஜாதி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்தியர்களாகிய நாமெல்லாம் புறஜாதி கிறிஸ்தவர்கள். நாம் இஸ்ரேலர் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நியாயப்பிரமாணம், கட்டளைகள், கற்பனைகள் இதெல்லாம் நமக்கு கிடையாது. இதெல்லாம் நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்குள்ளே தான் இந்த காணிக்கையை கொடுக்கறதா இருக்கட்டும், தசமபாகங்களை கொடுக்கறதா இருக்கட்டும், ஓய்வு நாள் ஆசாரிக்கிறதா இருக்கட்டும், இன்னும் பல 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 பிரமாணங்கள், கட்டளைகள்லாம் அங்கே இருக்குது. இது எல்லாம் ரொம்ப பாரமானது அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய புறஜாதி கிறிஸ்தவர்கள் மேலே இதை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் புது சபைகளுக்கு எழுதின திட்டத்தில் இந்த காணிக்கையோ தசமபாகமோ மற்ற எதுவுமே வராது. ஆனால் இதை இப்போ இருக்கிற போதகர்கள் மறைச்சிருவாங்க, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒய் சொல்லிட்டா அவங்களுக்கு வருமானம் நின்று போயிடும், அதனால் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்போது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வஞ்சிக்கிறவங்க. இவங்க எப்படி வஞ்சிப்பாங்கன்னா, நீங்கள் கூட்டத்துக்கு வாங்க, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க, நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டலாம், தேவனுடைய நாமம் மகிமைப்படும், இப்படின்னு எல்லாம் இல்லாத விஷயத்தை திரும்ப 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 சொல்லி இந்த மக்களை வஞ்சிக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை பற்றின எந்த ஒரு அறிவோ
இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை பற்றின எந்த ஒரு தெளிவோ இவங்களுக்கெல்லாம் இல்லாமல் வஞ்சிக்கப்பட்ட ஒரு நபர் மூலமாக அநேக மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. அப்போது இதுலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரே வழிதான், வேதத்தை நீங்கள் பர்சனலாக ஸ்டடி பண்ணுங்க. யார்கிட்ட நீங்கள் வேதத்தை பற்றி கேள்விப்பட்டாலும் கேட்டாலும் அதை கேள்வி கேளுங்க. உங்களுக்கு புரியாத விஷயத்தை கேள்வி கேளுங்க. அடுத்தது நீங்கள் அதை பர்சனலாக ஸ்டடி பண்ணுங்க. அப்போது தேவனுடைய ஆவி உங்களுக்கு வேத வசனத்தை தெளிவாக இன்னொரு வசனத்தோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கும். இது புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணப்படுவோம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வஞ்சிக்கப்படுவோம். ஆகவே வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வேதத்தை திரும்ப திரும்ப நல்லா படித்து ஸ்டடி பண்ணுங்கள். அது உங்களை காப்பாற்றும்.